அன்பினர்களே, நாம் ஏற்கனவே 2 காணொளிகள் வழங்கி இருக்கின்றோம். அண்டை நாடான இந்தியாவின் பிரதமர் மோடி மசான்ஜியை கொல்வதற்காக சிஐயால் அனுப்பப்பட்டவர் தான் டெரன்ஸ் அரல் ஜாக்சன் என்று சொல்லலாம். நம்ம ஜாக்சன் எடுத்துக்கொள்வோம், வாக்கில் நுழையவும் இல்லை. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இவரையும் நாங்கள் ஜாக்சன் என்று எடுத்துக்கொள்வோமா? இவர் டாக்காவில் மிகவும் மர்மமான முறையில் டாக்காவின் மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பெஸ்டின் ஹோட்டலில் 808 நம்பர் நினைக்கிறேன், பார்க்கலாம், செய்திக்குள்ள போய் பார்ப்போம். ரூம்ல மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார். செய்தி என்னவென்றால், ரஷ்யாவின் உள்ளீடுகளுடன் ஜாக்சன் இந்திய உளவுத்துறையால் நீக்கப்பட்டிருக்கிறார், ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. சரி, நம்ம சாதாரணமா ஒரு சின்ன பசங்க மாதிரி இல்லாட்டி ஒரு ஒன்றும் தெரியாம மாதிரி கேட்போம். கரண்ட்லி தற்காலம் அமெரிக்காவில் 20 ஆண்டுன்னு சொல்றாங்க, 30 ஆண்டு சொல்றாங்க. அது 20 ஆண்டு உத்தியோகபூர்வ மந்திரி. ஆனால் இன்னொரு செய்தியில் அவர் 30 ஆண்டு காலமாக அமெரிக்காவின் படை வான்வழி கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்தார் சொல்லப்படுகின்றது. அப்படியான ஒருவர் மாதக்கணக்காக டாக்காவில் முகாமிடுவதற்கான நோக்கம் என்ன? அதை டாக்காவில் உள்ள அமெரிக்க தூதரகம் எதுவுமே சொல்லல, பலி கொள்றாங்களாம். ஆக இந்த விடயத்தை மிக நுணுக்கமான முறையில் ரோவும் எஸ்டிஆரும் மிக தீவிரமாக தகவல் பெற்றிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் உள்ளீடுகளுடன் ஜாக்சன் இந்திய உளவுத்துறை நிறுவனங்களால் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டாக்காவில் பெஸ்டின் ஹோட்டலில் இறந்து கிடந்த அமெரிக்க சிறப்பு படை கட்டளை வான்படை அதிகாரி என்று சொல்லப்படுகின்றது. ஆக அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரி. 50 வயதான ஜாக்சன் தனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் இருந்ததாகவும் ஆசியா முழுவதும் பல போர் நடவடிக்கைகளில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. இவர் அமெரிக்காவில் பிறந்த ஒரு கருப்பின வம்சாவளி. ஆப்பிரிக்காவின் வம்சாவளி தாய் தகப்பனுக்கு அமெரிக்காவில் பிறந்த கலிபோர்னியா பகுதியில் பிறந்தவராகத்தான் பார்க்கப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 31 டாக்காவின் பெஸ்டின் ஹோட்டலில் உள்ள ஒரு அறையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒன் சிறப்பு படை கட்டளை வான்வழி இன் கமாண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்தாராம். மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற திட்டம் நிலையில் தான் கம்பி அனுப்பியிருக்கார்கள். ஆகஸ்ட் 31 டெரன்ஸ் அரல் ஜாக்சன் தனது வெஸ்டின் ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார். ஆனால் டாக்காவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அவரது இராணுவ பின்னணி பற்றி அதிகம் செய்தி வெளியிட தயங்கி வருகின்றது. வழங்கித்தானே. ஆனால் அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றியதாகவும் பல போர் நடவடிக்கைகளிலும் ஆசியா முழுவதும் தற்காலிக கடமை பணிகளிலும் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. வட கரோலினாவில் உள்ள ஒரு சேர்ந்த ஜாக்சன் ஒரு முழு நேர ராணுவ உயர் அதிகாரி. அவர் ஜூன் 2006 அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்தார் என்று இருப்பினும் முன்பு அவர் ஜூன் 2003 முதல் 2006 வரை ராணுவ தேசிய காவலில் பார்ட் டைம் வேலையாகவும் தென் கரோலினாவில் பணிக்கு அமர்த்தப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆரம்பத்தில் இவர் ஒரு ரிசர்வ் படம் மாதிரி சேர்ந்து பிறகு பேமெண்டா உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். முந்தைய ராணுவ தொழில் சிறப்பு காலாட்படை அதிகாரி 11A அவரது தற்போதைய MOS சிறப்பு படை அதிகாரி அல்லது 18A என்று கூறப்படுகிறது. தற்போது 1 சிறப்பு படை கட்டளைக்கு வான்வழி ஏர்போர்ஸ் கட்டளை ஆய்வாளர் ஜெனரலாக பணியாற்றி வந்த நிலையில் அடுத்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற திட்டம் என்ற நிலையில் தான் டாக்கா ஹோட்டலில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார். முதல் சிறப்பு படை கட்டளை வான்வழி என்பது அமெரிக்க ராணுவ சிறப்பு நடவடிக்கை கட்டளைக்குள் ஒரு பிரிவு அளவிலான செயல்பாட்டு படை கட்டளையாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. வெளிநாட்டு படைகள், அதாவது வெளிநாட்டு மோதல்களில் நீடித்த வழக்கத்திற்கு மாறான பிரச்சாரங்கள் நடத்துவதற்கு உயர்மட்ட தலைமையகத்தை விரைவாக நிலைநிறுத்தும் திறனை கொண்ட அதிசிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாரி என்றும் சொல்லப்படுகின்றது. ஹோட்டல் லேபி, அதாவது அந்த ஹோட்டலுக்கு போற லொபியிலிருந்து CCTV எல்லாம் பாக்குறாங்களாம்.
அதாவது அவருடைய ரூமும் 801 செல்லும் பாதையும் ஆய்வு செய்ததாகவும் சந்தேகத்திற்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜாக்சன் இயற்கையான காரணங்களால் இறந்திருக்கலாம் என்று டாக்கா போலீசார் அறிவித்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க பிடிச்சா ரொம்ப கெட்டிக்காரங்க, அதெல்லாம் நீங்க ரோடு வேலைக்கு பிடிக்க மாட்டீங்க. டாக்கா பெருநகர காவல்துறை அதிகாரிகள் ஜாக்சனை பற்றி அதிகம் செய்தி வெளியிட தயங்கினாலும் வங்கதேச தலைநகரில் ஒரு சிறப்பு படை அதிகாரி இருப்பது குறித்து கேள்விகள் சுழலாக எழுந்து வருகின்றது. அவர் வங்கதேசத்தில் வந்ததற்கான துல்லியமான காரணம் என்ன? கடந்த சில மாதங்களாக அவர் வங்கதேசத்தில் இருந்து அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார், யாரை சந்தித்தார், வங்கதேசத்தில் எந்த இடங்களுக்கு சென்றார், மிக முக்கியமாக வங்கதேசத்தில் வேறு அமெரிக்க சிறப்பு படை வான்வழி அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் பல விசாரணைகள் நடைபெற்று தொடர்ந்து வருகின்றது. இவர் மட்டும்தான் வந்தாரா அல்லது வேறு வேறு அதிகாரிகள் வந்தாங்களா? ஏனெனில் இந்த மாதிரி வாரவங்க 3 பேர் வந்தாங்கன்னா 3 பேர் ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க. 3 பேர் 3 வெவ்வேறு இடங்கள் தான் உட்காருவாங்க. அங்கிருந்து சில தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இப்ப இவர ரூம்ல இருந்து என்ன களவு போனன்னு எதுவுமே தெரியாது. இவர போன் அங்க, இவர லேப்டாப் அங்க, எதுவுமே தெரியாது. அது யாரும் சொல்றாங்கல்ல. ஆகையினால் மிகப்பெரிய ஒரு புதையலை எடுத்துட்டு, அதாவது ரோ சின்ன அவன் எடுத்துட்டான், எல்லாம் எடுத்துட்டான். அவர்கிட்ட போன், அவட லேப்டாப் எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்த எனக்கு காணும் தானே, அதெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, அங்க இருக்குந்தானே எல்லாம், அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஜாக்சன் யார்? பிரதமர் நரேந்திர மோடியை கொல்ல அவர் ரகசிய பணியில் ஈடுபட்டு இருந்தாரா? டாக்காவில் அமெரிக்க அதிகாரியின் மர்மமான மரணத்துடன் தொடர்புடைய சதி கோட்பாடு பதிலாக பரவி வருகின்றது. இன்று முதல் ரஷ்யாவின் உள்ளீடுகளுடன் ஜாக்சன் இந்திய உளவுத்துறை நிறுவனங்களால் அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். யார் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிலாம் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க. ஜாக்சன் பிரதமர் நரேந்திர மோடியை குறிவைத்து வந்தாரா என்று சரியான ஒரு பதிலை அமெரிக்காவும் அதுக்கு அவங்க கொடுக்கவில்லை. இன்னும் அதற்கான ஒரு இடமில் டாக்காவில் அமெரிக்க அதிகாரி மர்ம மரணத்துடன் தொடர்புடைய சதி என்றுதான் சொல்லப்படுகிற ஒழிய இதுவரைக்கும் அமெரிக்க தூதரகத்தால் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அதுவும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. வங்கதேசத்தில் அவரது பணிகளை சுற்றியுள்ள ரகசியத்திற்காக மட்டுமல்லாமல் நாட்டின் வியத்தகு அரசாங்க மாற்றத்திற்கு பிறகு வரும் மாதங்களுக்கு பிறகும் அதன் நேரத்திற்கு கூட அமெரிக்க ராணுவ சிறப்பு நடவடிக்கை கட்டளையின் தலைமையகமான போர்ட் லிபர்ட்டிக்கு அருகிலுள்ள வட கரோலினாவில் ரேஃபோர்ட்டில் வசிக்கும் ஜாக்சன் ஆகஸ்ட் 31, 2025 அன்று காலை வெஸ்டின் டாக்காவின் அறை இலக்கம் 802 பதிலளிக்காமல் காணப்பட்டதாக போலீஸ் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. வணிக நிமித்தமாக, இவருக்கு என்ன வணிகம் இருக்குது? வணிக நிமித்தமாக வங்கதேசத்தில் பல மாதங்கள் என்று அதிகாரிகள் விவரித்த பிறகு அவர் 2 நாட்களுக்கு முன்பு அங்கு வந்திருந்தார். ஹோட்டலில் இருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் எந்த ஒரு ஒழுங்கற்ற செயல்பாடுகளும் இல்லை என்று, மேலும் அவரது உடல் உள்ளூர் பிரேத பரிசோதனை இல்லாமல் டாக்காவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியிடப்பட்டதை பாரம்பரித்தாங்க. அப்ப அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது இல்ல, இப்ப ரேன்பங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, கொடுக்கல, அவங்க உடனே வாங்கிட்டாங்க. அதிகாரிகள் ஆரம்ப காரணத்தை இயற்கையானதாக பட்டியலிட்டனர். ஜாக்சன் ஒரு சாதாரண சிப்பாய் அல்ல என்பதையும் அவர் ஒரு உயர் அதிகாரி என்பதால் இதில் ஒரு சந்தேகம் வருகின்றது. இவருக்கு உடன் நின்று கொள்ளும் விஷங்கள் எங்காவது கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் வேறொரு சந்தேகம் எங்கு வந்திருக்கு. அந்த சந்தேகம் எமக்கும் இருக்கின்றது. ஏனெனில் துப்பாக்கியும் இல்லாமல் ஆயுதங்களும் இல்லாமல் லேசாக கொல்லக்கூடிய ஒரே வழி விஷம் கொடுக்கக்கூடியதுதான். விஷம் என்பது அவர் குடிக்கின்ற தண்ணீருக்கு கூட அனுப்பலாம். அதாவது அப்ப அவர் இந்த ரூம்ல, அவர ரூமில் அவருக்கு தண்ணி சப்ளை பண்ணுவாங்கல்ல, பார்டர் லைன், அதுல கூட விஷம் அனுப்பலாம். எனவே இது குறித்து அமெரிக்காவும் சொல்லாது, இந்தியாவும் சொல்லாது. எங்காவது எப்போதாவது கசிந்தா தான் இது உண்மையான நிலவரம் வரும். அவரது முந்தைய சிறப்புகளில் காலாட்படை அதிகாரி 11A மற்றும் சிறப்பு படை அதிகாரி 18A அடங்குவதாகவும், உயரடுக்கு தகுதிகள் மற்றும் தலைமை சான்றிதழ்கள் தேவைப்படும் துறைகள் அதே சுய விவரத்தில் ஷிட்டாடலில் இருந்து இளங்கலை பட்டமும் கடற்படை முதுகலை பள்ளியில் பாதுகாப்பு பகுப்பாவில் முதுகலை பட்டமும் 2016 to 19 வரையும் பெற்றிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு உயர் அதிகாரி கர்பன், மிகப்பெரிய கர்பாயி மிகப்பெரிய டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கிறான்.
மிக இது சம்பந்தமான இராணுவத்துறை சம்பந்தமான கல்வியும் நிறைய பெற்றிருக்கிறான் பாவியனை பற்றி சொல்ல போனால். நடந்து கொண்டிருக்கும் நடவடிக்கை, அதாவது இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்காவின் மௌனமும் இவனுடைய இந்த கருப்பாயிர உயர் பதவிகளும் உயர் படிப்புகளையும் பார்க்கின்ற போது ஒரு துல்லியமான நடவடிக்கைக்காகத்தான் வந்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் மிக கச்சிதமான முறையில் நுணுக்கமான முறையிலும் ஆளை ரிமூவ் பண்ணப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் சொல்லப்படுது. இந்திய இராணுவ தரப்பிலிருந்து அது ஒரு வெற்றி என்றுதான் சொல்லுகிறார். மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஒரு நாட்டின் தலைவரை போட வந்து, அதுவும் பலம்பிறந்த நாடு இல்லையா, இந்தியா சுண்டக்கா நாடா இல்லை, மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாட்டுற ஒரு உயர் தலைமையை கொல்ல வாரண்டாலும் லேசுப்பட்ட சின்ன பசங்களை அனுப்பிக்க மாட்டாங்க. கருப்பனை பார்த்தாலும் கருப்பனு மிகப்பெரிய ஒரு ரவுடி ரம்ப தான், ரவுடி ரம்ப உண்டாகிருக்கான். எனவே இன்னும் இது பற்றி ஏராளமான தகவல் இருந்தாலும் இங்கு சில தகவல்கள் வெளியிட முடியும். வெளியிட்டால் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணப்படும், ஓட்ட விட மாட்டானுங்கள். எனவே ஆக இந்த கருப்பாய் ஜாக்சன் கருப்பாயி மிகப்பெரிய ஒரு திட்டத்துடன் ஜிய கொல்ல வந்துக்கிறான் பாவி. செத்து போய்தான், எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன சொல்ல, அங்கட சிசி எதுவும் கிடையாது. அதாவது மிக கச்சிதமான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. பகுப்பாய்வு செய்பவர் மற்ற ரேடியோ கட்டுப்பாட்டு விமான போக்குவரத்து மீது ஆர்வம் உள்ளவர் என்று மீறப்பட்டு சித்தரிக்கப்படுகிறது. இவன் ஒரு அதாவது இந்த ரேடியோ கண்ட்ரோல் மெசேஜ் ஆபரேட்டருக்கு உரிய கமாண்டிங் ஆபிசர் சொல்லப்படுது என்றால் அந்த பதவியை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே ஜிய போட வந்தவன் போடப்பட்டான், அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ஆமா, ஜிய போட வந்தவன் போடப்பட்டான். ஜியா தான் சொல்ல, சைனா போய் வந்துட்டு என்ன சந்தோஷமா இருக்கு, நான் மீண்டும் பிழைச்சிட்டேன்டா. ஆமா, நெய்னா வந்துட்டு நெய்னா தப்பிருக்குது, பார்க்கலாம். இன்னும் எவ்வளவோ அமெரிக்கா இதுல இருந்து விட போற இல்லையே. இது அமெரிக்காவுக்கு நோண்டி இல்லை, ஒரு வகையில இது ஒரு தோல்வியான நோண்டியாகத்தான் இது பார்க்கப்பட்டாலும் இப்பொழுது மோடிஜியின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது குறித்து நாங்கள் வேறொரு செய்தி தரப்போன்றோம். இன்னும் அதாவது ரோட ஒரு கழுகு பார்வை அது இருப்பதால் கொஞ்சம் சிரமமா தான் நாங்க பாக்கணும். பாத்தீங்கன்னே என்னன்னா இதுக்குள்ள மொஷாட் வரல, அவன் வரல, அவன் தானே உங்களுக்கு காடி கொடுத்துருப்பான் தப்புங்கன்னு. என்னால் இது ஒரு இவன் கருப்பாயி ஜாக்சன் கருப்பாயி டாக்கா வந்து யாருக்கும் தெரியும். இவன் டாக்காவில் இருந்து சரியா பிளான் பண்ணி போட்டு கிளம்பத்தான் பாட்டி பார்த்துருக்குது. இதுல அப்படித்தான் இந்த இந்திய ராணுவ தரப்பால பாக்குறாங்க. இவன் பெரிய ஒரு திட்டத்தோட வந்துக்கிறான். திட்டம் வெங்க வெளியாக்குறாங்கல்ல, என்னன்னா அவன் லேப்ல அவனுக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அவன் லேப்டாப்ல இருக்கும். அதையெல்லாம் இந்திய தரப்பால வெளியாக்குறாங்கல்ல. அது வெளியாக்குறது நல்லம் இல்லைதான், அவங்க வெளியாக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அமெரிக்காவை நோண்டி ஆக்குறதுக்காக எடுத்துட்டாங்களே ஒழிய அது பெரிதாக இங்கு ஈடுபடவில்லை. பார்க்கலாம். இன்னும் ஒரு விடயம் வருகின்றது. எமது புலிகள் பற்றியது கனடாவில் ஒரு பேசுபொருளாக மாறி அமைச்சர் ஆனந்த் சங்கர் ஹரி அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலியை கொடுத்து வருகின்ற செய்தி கொண்டையும் நாங்கள் நாளை காவி வருகின்றோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் நாளையும். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.